ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆவணி மாதத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறார். வேல் துணை வருமா, மயில் துணை வருமா, அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்கார். என்னம்மா வாக்கு சொல்கிறியா அப்படின்னா அப்படிதான் வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானுடைய அருளாசினால நான் வாக்கு சொல்கிறேன்னே இருக்கட்டுமே, நான் சொல்கிற என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க, அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கூட துணையாக வந்து நிறைவேற்றி கொடுப்பார். முழுசாக நம்பணுங்க. எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமான அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக அவர் போக்கிடுவார். அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தியோட தான் அந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. விருச்சிக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்குங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். நிறையா புதுசாக பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை தேடி புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் விரைவில் அமைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போன மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகி இப்போ தற்போது நடந்துட்டுருக்கு. இதனுடைய பலன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் இறுதி வரைக்குமே முழுமையாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருட கிரகங்களுடைய மாற்றங்களும் இத்தனை நாட்டில் வந்து குரு பயிற்சியோட பலன்களும் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்காம இருந்தது. இனி அதனுடைய பலன்களும் முழுமையாக கிடைக்க போறதுனால இனி வரக்கூடிய ஒரு 5 மாதங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய
முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலேருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ அக்கம் பக்கம் இருக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக படிச்சிருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புக்கும் இப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை நினச்சி ரொம்பவே மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொண்டிருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதை பார்த்து ரொம்பவே மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுதுங்க. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக கொண்டு வந்திருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்திங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்றைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தப்பாக நினச்சிடுவாங்களா, நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் விருச்சிகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது டாப் 1ல் இருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற கேஸ்டாக இருக்கும், நல்ல வசதி இல்லை, நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஏதோ ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. என்னடா நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே, சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்கன்னா
எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத விருச்சிக ராசிக்காரங்களை இங்கே பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு 100 நபர்கள் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அதில் 95 நபர்கள் கடனோட தான் இருப்பாங்க. ஒரு 5 நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க. கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்தவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஒரு அசுர வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. என்னடா இது நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு எப்படா இவ்வளோ டெவலப் ஆனா அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான தவறான உறவுகள், தவறான குடும்ப உறவுகள் மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து உடனடியாக விருச்சிக ராசிக்காரங்க விலகி கொள்வது நல்லது. இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உறவு மூலமாக நிச்சயமாக பெரிய ஒரு ஆபத்துங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வரப்போகுது. இவர்களிடமிருந்து உடனடியாக தவிர்த்து கொள்வது விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இப்போ வரைக்கும் நம்ம பொது பலன்களாக பார்த்துருக்கோம். இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதல் விவரங்களாக இருக்கும். அந்த வகையில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு மறைந்து சந்தோஷம் ஏற்படும். பெற்றோர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாக நடக்கும். புதிய வீடு நிலம் வாங்குகிற யோகம் இருக்குதுங்க. பழைய வீட்டை பழுது பார்க்குற யோகமும் இருக்குது. அடுத்ததான் அனுஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சரியாக இருக்கும். ஆனால் சுப நிகழ்ச்சிகளாக செலவு செய்ய வேண்டி இருக்கும். தூங்கும்போது கவனம் தேவை. பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லதுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னா பிரச்சனையை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனம் தேவைங்க. பெரியோர்கள் ஆதரவால் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதார சிக்கல்கள் தீரும். சிலர் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவீங்க. மனதில் தேவையில்லாத வெளியில் சொல்ல முடியாத வேதனை மற்றும் பிரச்சனைகள் உண்டாகலாம்ங்க. அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படையை பாராயணம். அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமுருக ஆற்றுப்படையை பாராயணம் செய்து வர கந்தன் அருளால் கண்ட பிணி நீங்கும். குடும்ப கஷ்டம் தீருங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.